நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21. ஆண்டவர் ஒரு மனுஷனை தாசன்னு கூப்பிடுறாருன்னா, ஒரு மனுஷனை நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு அந்த மனுஷனோட உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருப்பார். ஆபிரகாமோட உடன்படிக்கையை ஏற்படுத்தினார், ஈசாக்கோடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார், யாக்கோபோட உடன்படிக்கையை ஏற்படுத்தினார், அநேக பரிசுத்தவான்களோட உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இன்றைக்கி நம்மளோட உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நமக்கு தின்ன கொடுத்த உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை நமக்காக கொடுத்த அந்த தேவன் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுறதுன்னா நம்ம இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸே தெரியாத மாதிரி நம்மளை நடத்துறது. ஸோ நம்மளை உருவாக்கினவருக்கு நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியும், எப்படி இருக்கிறோன்னு தெரியும். ஸோ நீங்கள் மறக்கப்படுவதில்லை. ஆமென்.